சூப்பராக இருந்துச்சு ப்ரோ. எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருந்தது. பக்காவாக இருந்தது படம். வந்து 19th பார்த்துருங்க மறக்காம தியேட்டரில். படத்தில் பேரண்ட்ஸை லவ் பண்ண சொல்கிறாங்க. குட் நியூஸ் சொல்லிக்கிறாங்க. வந்து பாருங்க மறக்காம. காமெடிலாம் பக்காவாக இருந்தது. வந்து பார்க்கலாம் கன்ஃபார்மா பார்க்கலாம். மஜாவாக பண்ணிக்கிறாங்க. கென்னு தான் அங்கே சூப்பராக இருக்குது. வந்து பாருங்க மறக்காம. சூப்பராக இருக்கு படம். செம்மையாக இருந்ததுண்ணா. எல்லா சீன்ஸும் நல்லா தான் இருந்தது. காமெடி கூட நல்லா இருந்தது. லவ் சார் அழுதுட்டேண்ணா இல்லைண்ணா. சூப்பராக இருந்துச்சுண்ணா படம். ஃபேமிலி படமாக நல்லா இருந்துச்சுண்ணா. எனக்கு படத்தில் எல்லாமே புரிஞ்சுண்ணா. அந்த பேரண்ட்ஸ் சீன் தானே மஜாவாக இருந்துச்சுண்ணா. லவ் சீன்ஸ்னா அது வர்றது தானே. நல்லா இருந்துச்சுண்ணா. பேரண்ட்ஸ் ஒரு எமோஷ்னலாக பாஸ் பண்ணியிருப்பாண்ணா. வேற லெவல்ண்ணா. நல்லா பண்ணியிருக்காருண்ணா. சூப்பர்ண்ணா. சூப்பராக இருக்குது ப்ரோ. சூப்பராக இருக்குது. பேரண்ட்ஸ் ரோலுமே நல்லா இருந்துச்சு. இப்போ இருக்க அடல்ட் ஸ்டேஜில் இருக்க பசங்களுக்கு ஏற்ற மாதிரி இருந்துச்சு. கான்செப்ட் நல்லா இருக்குது. இப்போ என்ன ஸ்கூல் பீரியடில் என்ன நடக்குமோ அதை அப்படியே ஓப்பனாக சொல்லியிருக்காங்க. சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட் மூவி மாதிரியே தெரியல. நோ ஃபுல் எங்கேஜ். கான்செப்ட் வந்து நிரந்தரம் பேரண்ட்ஸோட எமோஷன்ஸ் வேல்யூ புரிஞ்சுக்கணுன்றாங்க. வேற ஒன்றும் இல்லை. தாராளமாக பார்க்கலாம். நல்லா இருக்குண்ணே படம். படம் நல்லா பிடிச்சிருக்குண்ணே. நல்லா இருக்கு படம். அருமையான படம். மஸ்ட் வாட்ச். பேரண்ட்ஸுக்காகவே படம் எடுத்த மாதிரி இருக்குது. ஒரு பொறுப்பில்லாத பையன் எப்படி லைஃப்பில் ஜெயிக்கிறானோ அதை தான் படமாக எடுத்து வச்சுருக்கு. நல்ல படம், பார்க்கலாம். ஃபஸ்ட் கிளாஸ் ஆக்ஷன், சான்ஸே இல்லை. சூப்பராக நடிச்சிருக்காரு. எல்லாமே எப்படி சொல்கிறது, ஃபுல்ஃபில்டாக இருந்தது மூவி. எதுலேயும் குறை சொல்கிற மாதிரியே இல்லை. அதான் ஃபுல் பிளெஜ்டு நல்ல மூவி. அதான் 5 out of 5 இல்லை, 5க்கு 10 கொடுக்கலாம். அந்த மாதிரி இருந்தது படம். கிளைமேக்ஸ்லாம் சூப்பராக இருந்தது. ஸ்டார்டிங்கில் ஃபன்னாக போனால் கிளைமேக்ஸ் சூப்பராக போச்சு. கண்டிப்பாக நல்லா இருக்கு. எப்படி இருந்தது சனா? சூப்பராக இருந்தது படம். எல்லாமே நல்லா இருக்கு. மெசேஜ் நல்லா இருக்கு. பேரண்ட்ஸ்க்கான மெசேஜ் தான். நல்லா இருக்கு. சூப்பராக பண்ணியிருக்காரு. எல்லாம் நல்லா இருக்கு. ப்ரோ யூத்து சும்மா 3 ஹீரோயினு அப்படி இப்படின்னு நினச்சி எக்ஸ்பெக்ட் பண்ணி வந்தோன்னா இது சும்மா அந்த மாதிரி மடம்லாம் கிடையாது. இது சும்மா வேற ஒரு பிளாட்டுக்கு நம்மளை கூப்பிட்டு போயிட்டார் டேரக்டர். சூப்பராக பண்ணியிருக்காங்க. எல்லாரோட ஆக்டிங்குமே ஷட்டிலாக இருந்துச்சு. அது நம்ம ரிவீல் பண்ண வேணாம் ப்ரோ. வந்து பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். சூப்பராக இருக்குது ப்ரோ. அப்போ சீக்வன்ஸ் நீங்கள் அதை பார்த்தா தான் ப்ரோ தெரியும். எல்லாருக்குமே எமோஷனலாக கனெக்ட் ஆகும். படமே பேரண்ட்ஸுக்கு தான் ப்ரோ டெடிகேட் பண்ணியிருக்காங்க. ஃபேமிலியோடு பார்க்கல எல்லாருமே. ஜென்ஜி கிட்ஸ் அந்த மாதிரிலாம் இல்லை. ஆகும் ப்ரோ. ரொம்ப நல்லா இருந்துச்சு. கலர்ஸ் பையன் வந்து செம்மையாக நடிச்சிருக்கான். ரொம்ப சந்தோஷம். படத்தில் வந்து ரொம்ப விளையாட்டு பிள்ளையாக இருந்துச்சு. லாஸ்ட்டில் வந்து நல்ல பிள்ளையாக இருக்காங்க. ஆமாம், சூப்பராக பார்க்கலாம். ரொம்ப சந்தோஷம். நல்லா இருந்துச்சு. வாழ்த்துக்கள் பையனுக்கு. ப்ரோ படம் ஃபஸ்ட் ஹாஃப் வரைக்கும் சூப்பராக போயிட்டு இருந்துச்சு. செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் சென்டிமெண்ட்டாக இருந்தாலும் படம் பரவாயில்ல, நல்லா இருக்குது. படம் உண்மையாலுமே சூப்பர். பயங்கரமாக பண்ணியிருக்காரு. ஃபஸ்ட் ஹாஃப்லாம் அப்படியே பிச்சு உதறிட்டாங்க படத்தில். அது என்ன அப்படி இருக்குது ஃபஸ்ட் ஹாஃபு. செகண்ட் ஹாஃபு ஓகே. படம் ஓரளவுக்கு ஓகே தான். படம்லாம் சூப்பர். ஃபேமிலி தான். பேரண்ட்ஸை பற்றி கொஞ்சம் சொல்லியிருக்காங்க. கொஞ்சம் படிங்க அப்படின்ட்டு. ஸ்கூல் பசங்களுக்கு கொஞ்சம் செட் ஆகும் படம். சூப்பராக இருக்குது படம். காமெடி நல்லாவே செட் ஆகிருக்கு. எமோஷனலாக ரொம்ப ஃபைனல்லாம் ரொம்ப கனெக்ட் ஆகுது. எல்லாமே கலந்து தான் இருக்குது படத்தில். எல்லாமே சூப்பராக இருக்குது ப்ரோ. செமையாக இருக்குது படம். ரொம்ப நல்லா இருக்குது. ரொம்ப நாள் கழித்து அந்த தனுஷோடைய ஆரம்பக்கட்ட மூவி, சிம்புவோடைய ஆரம்பக்கட்ட மூவிஸில் நாங்கள் எப்படி என்ஜாய் பண்ணி ஃபீல் பண்ணி பார்த்தோமோ அந்த ஹாப்பி கிளைமேக்ஸ். என்ன சொல்கிறது, பசங்களுக்கு எந்த ஒரு தப்பான இதுவுமே இல்லாமல், லைக் தண்ணியை பற்றி தம்மை பற்றி இல்லாமலே ஒரு படத்தை அழகாக எடுத்து முடிச்சிருக்காங்க. சூப்பர். ஹோல் டீம் சூப்பர். அதெல்லாம் ரொம்ப அருமையாக இருக்குது. ஸ்கூல் காலேஜ்லலாம் ரொம்ப கொண்டாடுவாங்க. அவருக்கு சரியான ஒரு ஓப்பனிங் தான் கென் கருணாஸ். ஐயோ ஃபஸ்ட்டு பிரேக் வரைக்கும்லாம் சிரின்னு சிரித்து தள்ளிட்டோம். ஒரு மியூசிக்குமே பழைய மியூசிக்ன்றது தனியாக இல்லாமல் படத்தில் செம்மையாக ஒர்க் அவுட் ஆகிருக்கு. செம்மையாக பார்க்கலாம். படம் சூப்பராக இருக்குது சார். படத்தில் வந்து இப்போதைக்கு பசங்களுக்கு வந்து இப்போ எக்ஸாம் நடக்குதுல்ல, ஒரு மோட்டிவேஷன் தான். இப்படி தான் ஃபேமிலி எப்படி இருக்கும்,
பசங்களோட ஃப்யூச்சர்ஸ் எப்படி இருக்கணும் அது இந்த எக்ஸாம் டைமில் அந்த படத்தை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. நல்லா இருக்கு படம். அதனால் கருணாஸ் ஒரு பையன் நல்லா நடிச்சிருக்கான். ஜிவி பிரகாஷ் இசை சூப்பராக இருக்குது. படம் நல்லா என்டர்டெயின்மெண்ட் படம். நல்லா மோட்டிவேஷன், இந்த டைமுக்கு நல்ல மோட்டிவேஷன், எக்ஸாம் டைமுக்கு நல்ல மோட்டிவேஷன். பசங்களோட ஃப்யூச்சர் நல்லாயிருக்கும். சூப்பராக இருக்குது, நல்லாயிருக்கு, பக்காவாக இருக்குது. தனுஷ் பார்க்குற மாதிரி இருக்குது. சாங்ஸ்லாம் சூப்பராக இருக்குது. அதான் ஃப்யூச்சர் தான், லவ்லாம் இல்லை, ஒன்றுமே இல்லை. இதுக்கப்புறம் நம்ம ஃப்யூச்சர் தான் பார்க்கணுன்றது தான் இந்த படத்தில். நல்லா என்ஜாய் பண்ணலாம், சூப்பராக இருக்குது. ஃபுல் கமர்ஷியல் ஃபிலிம் சூப்பராக இருக்குது. பேரண்ட்ஸ் சென்டிமெண்ட் அல்டிமேட்டாக இருக்குது. ஹீரோயின் ஃப்ரெண்ட்ஸ் டீமில் ஒரு ஆளாக வருவேன். அதில் சூப்பராக இருக்குது படம் உண்மையிலே. ஆக்சுவலி நான் இந்த ஃபிலிமில் ஒர்க் பண்ணியிருக்கேன். சூப்பராக இருக்கும். கென் சாரோட ஆக்ஷன் செம்மையாக இருக்கும். தாராளமாக பார்க்கலாம். நல்லா இருந்தது ப்ரோ. அதான் ப்ரோ, நம்ம தேடி தேடி போனால் எதுவும் கிடைக்காது, அதுவே வர்றது கரெக்டாக இருக்கும். அதான் ப்ரோ கதை. செம்மையாக பண்ணுறாரு ப்ரோ. அதுவே படம்னா செம்மையாக இருக்குது, பார்க்கலாம். பெஸ்ட் ரிவ்யூ. நம்ம வேறு லெவல் தெரிக்க விட்டுருக்காங்க. நல்லா இருந்துச்சு. நல்லா இருக்கு, சூப்பராக.